ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலனை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. உங்கள் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களோடதாக இருக்கலாம், இல்லை யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் இருக்கலாம். அட்லீஸ்ட் கடன் வாங்கியாவது உங்கள் கையில் காசு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, மனைவியோட இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் குறைஞ்சு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையானது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மனைவிக்கு ஏதான வியாதிகள்லாம் இருந்தால் அந்த வியாதிகள்லாம் குறைந்து அவர்களுடைய உடலில் நல்ல முன்னேற்றமானது நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி மாணவர்களை பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவார்கள், பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள். அவர்கள் வேண்டிய மேல் படிப்புக்கான விஷயம் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில மாணவர்கள் இந்த ராசியில், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சில மாணவர்கள் முதல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்க, நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு சில அவார்டெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடவுளுடைய சம்பந்தமான விஷயங்கள், தியானம் கற்றுக்கணுங்கிற எண்ணம் என்ன, அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணம், இல்லை தீர்த்த யாத்திரையெல்லாம் போகணுங்கிற எண்ணம், இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்ம இருக்கோம், ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் நம்மளை கூப்பிட்றார், நான் பணம்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏதோ முடிஞ்சது கூட நம்ம அப்படியே நவக்கிரக ஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம உடனே அதை பயன்படுத்திட்டு அப்படியே செல்லக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட உள்ளது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் அல்லது பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களுடைய நட்பு, இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். இந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷராக இருப்பார், பெரிய போஸ்டிங்கில் இருப்பார், இல்லை பெரிய ஒரு ஸ்தானிகராக இருப்பார், இல்லை நல்ல மனிதராக இருப்பார், இப்படியாவது இருக்கலாம். அவர்களுடைய ஒரு நட்பு நமக்கு கிடைக்கலாம். என்ன, இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மகான் இருப்பார், அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கலாம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உள்ளது. இருந்தாலும் சில கெடு பலன்களும் இந்த வருஷம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் வம்பு உங்களை சேரும். நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனையானது உங்களிடம் வரும். என்னென்ன விதமான பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு வாயினால தான் இந்த வருஷம் பிரச்சனையே உண்டாகும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய சொல், இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். போகிற இடங்கள்லாம் சண்டை தான் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, நம்ம மேலே தேவையில்லாத வழக்குகள் நம்ம மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி இல்லாமல் இருக்கிறது, இல்லை தொடர்ந்து அந்த வழக்குகள் நீடிச்சுட்டே போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி உடல்நல குறைபாடு, உடம்புல நிறைய பிரச்சனைகள் புதுசாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மருத்துவமனை வாசம் ஒரு 10-15 நாளாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்துட்டு தான் வரணும். அது மாதிரி தான் இந்த வருட கிரகங்கள் இருக்குது. அதனால் உடல்நிலையில் நல்ல உங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நிச்சயம் தேவை. அடுத்தது வைத்திய செலவு, இதே தான் சொல்லியாச்சு. இருந்தாலும் வைத்திய சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி காரியங்களை ஆரம்பித்தாலும் அதில் தடை தான் இருக்கும். உடனே அதில் வெற்றி கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பிரயாணங்களில் பிரச்சனை, அதாவது நம்ம இப்போ பிரயாணம் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், எதுவாக இருந்தாலும்
ஒரு நிதானமாக பிரயாணிப்பது அப்படிங்கிறது முக்கியம். பஸ்ஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காரில் போகிறோன்னா கண்ட்ரோல் ஸ்பீடில் காரை ஓட்டணும். டூ வீலரில் போகிறோன்னாவும் நம்ம ஒரு நிதானமான ஒரு வேகத்தை டூ வீலர் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாமும் உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. தொழில் வகையிலையும் உங்களுக்கு எல்லாம் தொல்லை தான். என்ன வரவேண்டிய பணம், நீங்கள் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணிட்டீங்க, பொருளை டெலிவரி ஆகிடுத்து, ஆனால் பணம் வராமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன்பா, 2 நாள் கழித்து கொடுக்குறேன்பா. என்ன அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மேலதிகாரியோடவும் கூட வேலை செய்கிறவங்களோடையுமே உங்களுக்கு பிரச்சனையானது நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சண்டைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனஸ்தாபங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசு எப்பொழுதும் ஒரு குழம்பிய நிலையிலேயே இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனைலாம் வருது, இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது என்ன, இது மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பொது சேவை செய்கிறேன்னு நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு பிரச்சனை, பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை போய் நான் தீர்வு பண்ணி வைக்கிறேன். என்ன அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியல, அது என்னன்னு போய் கேட்குறேன். எய்த்த வீட்டில் சண்டை நடக்கிறது, அந்த சண்டை என்னன்னு நான் போய் கேட்குறேன். இது மாதிரி அடுத்தவங்களுடைய வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, என்ன தேச பிரச்சனை, இது மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் தானாகவே வாலியன்ட்ராக போய் வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் பொது சேவை செய்கிறவன்னு பேர். இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம், அதாவது இந்த ராசியில் இருப்பவர்கள் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பொது சேவை செய்தால் அதில் நமக்கு இடைஞ்சல் வந்துடும். அந்த பொது சேவையெல்லாம் நம்ம பருவம் பிரச்சனை இருக்கட்டும், அவன் வீட்டு பிரச்சனையை அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பேசாமல் இருக்கணும். நம்ம தூரம் நின்று வேடிக்கை தான் பார்க்கலாமே தவிர அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுங்க, அந்த பிரச்சனை நம்மளுடைய பிரச்சனையாக மாறிவிடும். அது எல்லாமே நம்ம தலையில் விழுந்துடும். நம்ம தலையில் விழுந்து அவனுக்கோசரம் நம்ம கோர்ட்டில் நிற்கணும், இல்லை ஜெயிலுக்கு போகணும். இது மாதிரி பெரிய பெரிய நஷ்டமாக இருந்தால் பணத்தை கட்டணும். இது மாதிரியான இடைஞ்சல்லாம் வந்துடும். அதனால் அடுத்தவன் வீட்டு பிரச்சனைகள்லாம் போகாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும், பொண்ணு பசங்க இவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது பொறுமையாக சொல்லுங்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பொறுமையாக கேட்பது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி மருத்துவ வழியிலையும் செலவுகள் நிறையா நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மாதிரி அம்மாவோட சண்டை, அம்மாவோட உடல்நிலையில் பாதிப்பு, என்ன வீடு கட்டின்னு இருக்கோம் அப்படின்னா அந்த வீடு சீக்கிரத்தில் முடியாது. அதில் ஏதான இடைஞ்ச என்ன அது இந்த வருஷம் முழுக்க வீடு கட்டி இந்த வருஷ கடைசியில் தான் கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு பிரச்சனை வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் ஓட்டைகள்லாம் ஏற்படலாம். என்ன வீட்டில் எங்கேயாவது இடிசல் வரலாம், உங்களுக்கு கிராக்கெல்லாம் நிறைய ஏற்படலாம். அதையெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். வாகனங்களில் இடைஞ்சல் வரலாம், வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம். என்ன இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட இடம் கிராமத்தில் வாங்கி போட்டிருப்போம், யாரான அதில் குடிசை போட்டுருவோம். என்ன அது ஏன் இடம்பா, என்ன அது மாதிரியான நிலத்தகராறு, இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம். இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை இந்த வருஷமாக இருக்குது. இதில் என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள், எந்த தொழிலெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. நிலக்கரி சுரங்கமாக இருக்கட்டும், அது எந்த விதமான சுரங்கங்களாக இருக்கட்டும், அந்த சுரங்கங்கள்லாம் நிலச்சரிவு ஏற்படுறதோ, சுரங்கங்களில் வேறு ஏதான பிரச்சனைகள் ஏற்படுறதோ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதில் வேலை செய்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், ஆம்புலன்ஸு அவங்க தான் பல பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த டிரைவர்களுக்கும் அந்த தொழிலில், அதாவது அந்த வேலையை செய்பவர்களுக்கும் வேகமாக, ஏன்னா அவங்க வண்டியை ஓட்டுறாங்க இல்லையா, அதுலேயும் அவர்களுக்கு கவனம் தேவை. அவர்களுக்கு இடைஞ்சல் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. தீயணைப்புத்துறை வீரர்கள் அவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய இந்த வருஷம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் செய்பவர்கள் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை செய்பவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் உற்பத்தியாளர்கள், சிலிண்டரை போடுறவங்க, இவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமானப்படையில் வேலை செய்கிறவங்கள், விமானத்துறையில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இடைஞ்சல் இருக்குது. இரும்பு ஆலைகளில் வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு இடைஞ்சல் இருக்குது.
அதே மாதிரி கிளாஸ் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், அதை வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கு இடைஞ்சல் இருக்குது. கெமிக்கல் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், பெயிண்ட் சம்பந்தமான பொருட்களை வியாபாரம், உற்பத்தி, இவர்களுக்கெல்லாமும் இடைஞ்சல் இருக்குது. அதனால் இந்த வருடமானது ஒரு 30% நல்ல பலன்களையும் பாக்கி இருக்கக்கூடிய 70% கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய இடைஞ்சல்லாம் இருக்குது. என்ன அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், எப்படி அதெல்லாம் நம்மளை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணி இந்த வருஷத்தை நகர்த்தினோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் நம்மளை அணுகாமல் காத்து கொள்ளலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.